லேடிஸ்ன்னு பொறுத்தளவுக்கு பில்லியன் சீட் காணுமே நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த வண்டியில் இந்த சிங்கிள் சீட்டுன்றது 2 டயர்ஸுமே வந்து நமக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, டியூப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சர்லாம் ஆச்சுன்னா குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில இதெல்லாம் தெரியல நமக்கு எது பாஸ் எது ஹைன்ற மாதிரி. ஹாரன் கொஞ்சம் கோபத்தனமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு அந்த காரை இது பண்ணுறதுக்கு ஹாரன் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதில் மட்டும் இனிமேல் கை வைக்காமல் இருந்தால். இப்படி பார்த்தீங்கன்னா கார்னரில் இப்போ நிற்கிறேன். பம்பர் டு பம்பர் செனாரியோவில் இந்த இடத்துலையும் ஹீட் நல்லா வருது, இந்த இடத்துல ஹீட் நல்லா வருது, நல்லாவே வருது. ஓட்டுறப்போ அந்த ஹீட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பர்வே. ராயல் என்ஃபீல்டோட 650 இன்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 5 பைக்ஸுக்கு உயிர் கொடுத்துருக்கு. அண்ட் இன்டர்செப்டார், கான்டினென்டல்னு 2 வண்டியில் ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் 3வதாக சூப்பர் மீட்டியார் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேர் 650 வந்துச்சு, ஷார்ட் கன் 650 வந்துச்சு. 5 வண்டி 650 லைனப்லேயே அவங்களோட ஓன் கம்பெனியில் வச்சுருந்தாங்க. இப்போது சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 650 தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஃபர்ஸ்ட்டு அவுட் சைட் மார்க்கெட் தான், இந்தியா மார்க்கெட் இல்லாமல் வெளிநாடுகளில் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அன்வீல் பண்ணாங்க. அண்ட் மார்ச்சில் நடந்த அந்த மோட்டோ ஜாம்னு சொல்லக்கூடிய கோவாவில் ஒரு ஃபெஸ்டிவலில் தான் இந்த பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் அன்வீலும் பண்ணாங்க. ஸோ கிளாசிக் 650 அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி செம்மையாக கிளாசிக்கான அந்த ரைட் கொடுக்குதா, கம்போஸ்டான ஒரு ரைட் கொடுக்குதா, கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் கொடுக்குதா அப்படின்னு தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாசிக் 650யோட இன்டெப்த் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் கொடுத்துருக்கிற ப்ரைஸிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிளாசிக் 350 மாதிரி அலாய் வீல்ஸ் தனி வேரியண்ட்டாகவும் ஸ்போக் வீல்ஸ் தனி வேரியண்ட்டாகவும் அப்படி செக்ரிகேட் பண்ணல. ஒரே வேரியண்ட் தான், கலர்ஸ் வச்சு அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டை பொறுத்தளவுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பொறுத்தளவு நமக்கு எக்ஸ்ஷோரூம் 3,37,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 3,50,000 வரைக்குமே அந்த எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். வல்லம் ரெட், பிரண்டிங் டார்ப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. அண்ட் டீல்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. இந்த கிளாசிக் ஓஜி கிளாசிக்காக இருக்கிற அந்த யூசி இன்ஜினில் வந்த கிளாசிக்கில் ஒரு கலர் தான் இந்த டீல் கலர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பிளாக் க்ரௌம்னு சொல்லிட்டு இந்த கலர் தான். ஸோ இந்த வண்டியோட ஆன்ரோட் காஸ்ட், இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்க போனால் 4,14,000 ருபீஸில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க டீல் கலரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்க போனால் 4,04,000 ருபீஸ்லையும், அந்த பிரண்டிங் டார்ப் ரெட்டும் வல்லம் ரெட்டும் சொல்கிற அந்த 2 கலருமே 3,99,000 ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் டிசைன் வந்து கிளாசிக் 350 அப்படியே டிரைவ் ஆன ஒரு டிசைன் தான். பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் பெரிய பைக்காக தான் தெரியுது கிளாசிக் 350 கம்பேர் பண்ணையில். ஸோ இன்னும் கொஞ்சம் பீஃபியரான ஒரு மேசிவான பைக்காக தான் ஒரு ஓவரால் வெளியிலேருந்து பார்க்குறப்போ நமக்கு தெரியும். அண்ட் இங்கே கொடுத்துருக்க பைலட் லேம்போ ஹெட் லேம்பே நமக்கு எல்இடி யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு ஆரஞ்சு பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கணும். பட் இந்த எல்இடி ஹெட் லேம்பில் கொடுத்தது அப்படின்றது வந்து கொஞ்சமே வந்து மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு மக்கள் வந்து ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்து தான் ஒரு மார்க்கெட்டில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா தான் ரெட்ரோ பைக்காகவே இவங்க இதை ப்ரெசென்ட் பண்ணாலுமே. பட் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்குறப்போ சூப்பராகவே இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்தவரை நமக்கு ஷோவோட 43 mm டயா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ட்ராவல் அப்படின்னு பார்க்க போனால் 120 mm ஆஃப் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. நான் காலையில் அந்த ஷூட்டுக்கு ஓட்டிகிட்டு வரப்போ கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளான ரைடே கொடுத்துச்சு, நல்லா ஹேண்ட்லிங் பண்ணிச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்டென்சிவான ரைடிங் பண்ண போகிறோம். அந்த ரைட் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சஸ்பென்ஷன் நிஜமாலுமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் 100/90 17 inches டயர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 டயர்ஸுமே வந்து நமக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, டியூப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சர்லாம் ஆச்சுன்னா என்ன நமக்கு ஆகும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. அண்ட் பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு 320 mm பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க, டூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், பைப்ரேஸ் ஹோஸ் கேலிப்பர்ஸ். பிரேக்கோட பைட் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரொக்ரெசிவாகவே இருக்குது. அண்ட் ரியர் பிரேக்கோட சேர்ந்து இந்த பிரேக்கிங் வந்து நல்ல ஒரு சூப்பரான ப்ராமிசிங்கான ஒரு நல்ல பிரேக்கிங் சிஸ்டம் தான். எர்கனாமிக்ஸ் பார்க்கலாம். எர்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு சீட் ஹைட் வந்து 800 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. வெயிட் நல்லாவே நமக்கு தெரியுது. நின்று தள்ளுறோன்னா கண்டிப்பாக தள்ள முடியாது. ஏன்னா 243 kilograms ஆஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட என்டையர் லைனப் 650 லைனப் இல்லை, என்டையர் 350 லைனப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இன்ஜினோட லைனப்பாக இருந்தாலும் இந்த வண்டி தான் இருக்கிறதுல வெயிட்டஸ்ட்டு. சூப்பர் மீட்டியாருக்கு அடுத்து நம்ம சூப்பர் மீட்டர் தான் வெயிட் நினச்சோம், ஆனால் சூப்பர் மீட்டியாரோட நல்ல வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க.
நல்லாவே தெரியுது. பட் ஓட்டுறப்போ நம்மளால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் இந்த வெயிட் கொடுத்துருக்காங்க. ரைட். அண்ட் இந்த ஹேண்டில் பார் பொறுத்தளவுக்கு நம்ம நார்மல் கிளாசிக்கில் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி இப்படி தான் வரும், இப்படி வரும். பட் இது வந்து கொஞ்சம் இன்வர்டாக, அந்த காலத்து ரெட்ரோ பைக்ஸ்லாம் கொஞ்சம் இன்வர்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஹேண்டில் பார் செட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, நம்ம ஈஸியாக ரீச் பண்ணி உட்கார மாதிரி தான் இந்த ஹேண்டில் பார்ஸும் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரைட். இப்போ இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்க போனால் 14.8 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 154 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். வண்டியோட ஓவரால் வீல் பேஸ் அப்படின்னு பார்க்க போனால் 1.4 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இந்த வண்டியில் மைலேஜ்னு கிளைம் பண்ணுறது 25 கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த பர்டிகுலர் இந்த இன்ஜினுக்கே வந்து 25 தான் கிளைம் பண்ணுறாங்க, எந்த வண்டியில் வச்சாலுமே, எந்த மாடலில் வச்சாலுமே. ஸோ இதோட ரியல் டைம் மைலேஜ்னு பார்க்கணும் சிட்டியில் ஒரு 17, 16 கூட கிடைக்கும். ஹைவேல நம்ம 18 வரைக்கும் தான் எடுக்க முடியுமே. ஏன்னா நல்ல ஒரு ஹை பவர்ஃபுல்லான இன்ஜின், நல்ல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ ஃபியூவல் எஃபிஷியன்சின்றது இதில் ஒரு குறையாக வந்தாலும் இந்த இன்ஜின் வந்து ஒரு ஜெம் ஆஃப் அன் இன்ஜின். டூரிங்க்கும் சரி, நல்லா அக்ரெசிவாக ஓட்டணும்னு நினச்சா கூட இந்த இன்ஜின் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இருந்த அந்த 5 வண்டியில் கொடுத்த அதே இன்ஜின் தான், பெரிய மாற்றங்கள்னு எதுவும் கிடையாது. டியூனிங்கில் ஒரு சின்ன மாற்றம் எனக்கு தெரியுது, பட் அது நான் ரைடில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்தவரை நமக்கு 648 cc parallel twin ஏர் அண்ட் ஆயில் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 47 bhp at 7250 rpm. அண்ட் இதோட டார்க் ஃபிகர்ஸ் பொறுத்தவரை நமக்கு 52 Nm ஆஃப் பீக் டார்க் அட் 5650 rpmல கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்க போனால் 6 speed கியர் பாக்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிளச் லிவர்ஸ் அதெல்லாமே வந்து நமக்கு அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் நமக்கு வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளச் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, நான் அதையுமே உங்களுக்கு ரைட்டில் சொல்கிறேன். ரைட். இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டில் ஒரு மாற்றம் இருக்கான்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஏன்னா இந்த எக்ஸாஸ்ட்டோட லுக்கே வந்து ஒரு மாதிரி பீ ஷூட்டர் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க, பட்டாணி வெடிகுண்டு சுடுற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா அப்படின்றதுனால இந்த எக்ஸாஸ்ட்டை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போது. ஒரு சில நோட்ஸில் கொஞ்சம் பாப் ஆகுது, ஒரு சில நோட்ஸில் வந்து இந்த கிளாசிக் 500ல் ஒரு புல் மாதிரி கிடச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு கேட்குது. நீங்கள் இன்டெப்த்தாக அதை ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியர் டிசைன் பார்க்கலாம். ரியர் டிசைன் பொறுத்தளவுக்கு பில்லியன் சீட் காணுமே நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த வண்டியில் இந்த சிங்கிள் சீட்டுன்றது ஒரு ஆக்சசரி தான். பட் ஸ்டாண்டர்டாக கிளாசிக் 650 பொறுத்தளவுக்கு நமக்கு பில்லியன் சீட்டோட தான் வரும். ஸோ கவலைப்பட தேவையில்ல, வீட்டில் திட்டு வாங்கவும் தேவையில்லை நம்ம. அண்ட் இந்த குரோம் மட்கார்டு வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குது, பில் குவாலிட்டியும் மேட் லைக் எ கன். வண்டியோட ஓவரால் பில் குவாலிட்டியுமே மேட் லைக் எ கன் அப்படின்றவங்க மோட்டோக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அண்ட் இந்த ரியர் செக்ஷன் பார்க்குறீங்க, கிளாசிக் 350லேருந்து டிரைவ் ஆன அதே ரியர் செக்ஷன் தான், அதே ரியர் டெய்லாம் தான், எல்இடி டெய்லாம் வித் ஆரஞ்சு பல்ப்ஸோட ஒரு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஒரு குரோம் கார்னிஷ் கொடுத்துருக்காரு, பார்க்க நல்லா இருக்குது. இந்த குரோமை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த வேரியண்ட் எடுங்க, இல்லைனா மற்ற 3 வேரியண்ட்ஸில் ஏதாவது ஒரு வேரியண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். இப்போ நமக்கு டயர்ஸை பார்க்கலாம். டயர்ஸை பொறுத்தவரை நமக்கு 140/70 R18 கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டில் 19, பின்னாடி 18. கொஞ்சம் லோ ரைடரான ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான். பட் இருந்தாலுமே இந்த பைக்குக்கு, இந்த பைக்கோட ஹேண்ட்லிங்காக இந்த டயர் வந்து பேலன்ஸ்டான ப்ரொப்போர்ஷனேட்டான ஒரு டயர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க எம்ஆர்எஃபோட நைலோ ஹைன்னு சொல்கிற இந்த டயர்ஸ் வந்து பர்டிகுலராக கிளாசிக் 650க்காக டெவலப் பண்ண டயர்ஸ்னு ராயல் என்ஃபீல்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நான் ரைடில் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஸை பொறுத்தவரை நமக்கு 300 mm ஆஃப் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ரியரில். பைப்ரேசோஸ்ட் டூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் தான். இதோட பிரேக்குமே ப்ரோக்ரெசிவாக நல்லா இருக்குது. இது வந்து தனியாக பிடிச்சோம் அப்படின்னா பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு ரைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை நமக்கு ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் வித் பிக்கி பேக் ரெசர்வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பேர் வந்து அந்த மாதிரி இருக்குது, பட் இது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் பொறுத்தவரை நமக்கு 90 mm ஆஃப் சஸ்பென்ஷன் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். கிளாசிக் 350ல் இங்கே 160 வரைக்கும் தான் லிமிட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தாலும் நமக்கு தெரியுது 200 வரைக்கும் இங்கே ஒரு லிமிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஆப்வியஸான ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 130 to 150 தான் நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே ட்ரை பண்ணோன்னா விண்ட் பிளாஸ்ட்லேயே நமக்கு வந்து ஸ்பீடு கெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு நியூட்ரலுக்கு உண்டான இண்டிகேஷன், அண்ட் லோ ஆயில் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன், பேட்டரிக்கு உண்டான இண்டிகேஷன், ஏபிஎஸ், இன்ஜின் அண்ட் லோ ஃபியூலுக்கு உண்டான இங்கே ஒரு எல்லோ மார்க்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாக்கோட சேர்ந்து ஒரு ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை ட்ரிப் மீடியட், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோ,
இந்த மாதிரி ட்ரிப் எஃப்னு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் மீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைட் த்ராட்டில் ஓட்டுறோம் அப்படின்னா இங்கே ஈகோன்னு காட்டுறது உங்களுக்கு தெரியுதா, அந்த ஈகோ நமக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வீஸ் ரிமைண்டருக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்பேனர் மாதிரி ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்கிறது இந்த வண்டியில் ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக வரும். கிளாசிக் 650ல் 4 கலர்ஸ்லையுமே நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணுன்ற அந்த ஒரு அவசியம் இல்லாமல் நமக்கு இப்போ கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் கேஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கே குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில இதெல்லாம் தெரியல நமக்கு எது பாஸ் எது ஹைன்ற மாதிரி, அதாவது இங்கே இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த குரோமோட அது வந்து எட்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பெருசாக தெரியல. பட் கொஞ்சம் நிழல் வச்சு பார்த்தா தான் நமக்கு நல்லா தெரியுது. அண்ட் இது வந்து ஹை பீம்க்கு உண்டான லோ பீம்க்கு உண்டான ஸ்விட்ச். அண்ட் இங்கே இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடு இடத்துல நமக்கு ஐ கொடுத்துருக்காங்க. அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம ட்ரிப் மீட்டர் செட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாரன் சவுண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப ஏதோ ஸ்கூட்டர் ஹாரன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. வர ராயல் என்ஃபீல்டு வந்து ஹாரனில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரைட் சைடையும் நமக்கு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கில் ஸ்விட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்விட்ச் இன்டெகிரேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சவுண்ட் கிடச்சுன்னா அது ஃபியூல் இன்ஜெக்டர் ஸ்டார்ட் ஆகிற ஒரு சவுண்ட் தான். ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஹசார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஹசார்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது கிளாசிக் 650 ஓட்ட போகிறோம். அண்டு கண்ணாடியிலேருந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த வண்டி எங்களுக்கு கொடுக்குறப்போ கண்ணாடியில் தான் கொடுத்தாங்க. ஸோ அது அவங்கள்ட்ட ஸ்டாக்லன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. நீங்கள் கண்ணாடிலாம் ஓட்டாதீங்க, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க எல்லாருமே. அதுதான் என்னோடய அட்வைஸ், முக்கியமான அட்வைஸாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா வெயிட்டு 230 கிலோ நல்லாவே தெரியுது. ஸ்டாண்டு வேறு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுட் பேக்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஃபேஸ்டாக இல்லாமல் ரொம்ப ரேஸ் ஃபேஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியில் தள்ளியிருக்காங்க நார்மலாக இருக்கிற பைக்ஸை விட. அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம கால் வந்து வண்டியை தள்ளுறப்போ அந்த ஃபுட் பேக் நம்ம கால் இடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ரைட், நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் நோட் சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே. வண்டி வந்து சரியான பிக்கப் கொடுக்குது ஆக்சுவலி. ஸோ ஒரு நல்ல பிக்கப் நமக்கு நல்லாவே இந்த வண்டி இந்த பர்டிகுலர் இன்ஜின் நமக்கு எப்போவுமே தருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் நான் ஏற்கனவே நம்ம பேர் 650 ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன் இந்த இன்ஜின் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இன்ஜின் வந்து சூப்பராக செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் பைக்கோட இந்த இன்ஜின் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டியூன் எதுவுமே மாற்றலை. டியூனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா இந்த வண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ்டான பேஸில் ஒரு 650 ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. ஆப்வியஸ்லி வெயிட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுமோ என்னமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதே நம்ம இன்டர்செப்டரோ கான்டினென்டலோ ஓட்டிட்டு இது ஓட்டினோன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து ஒரு சிலவங்களுக்கு கொடுக்கலாம். ரைட், இப்போ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படின்ற பாயிண்டில் பார்க்கலாம். யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா நான் கிளாசிக் 500 வச்சுருக்கேன், ஒரு ஓஜியான பைக். அந்த வண்டி நான் வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் தேவைப்படுது. இன்கேஸ் நான் அது ரைடிங்க்கு போகிறேன், இல்லை எனக்கு வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி ஒரு பைக் சூப்பராக வேணும் அண்ட் ஐ கேன் கண்ட்ரோல் தட் பைக் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிளாசிக் 650 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த கிளாசிக் 650 ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம டக்குன்னு இப்படி ஒரு தாடு கொடுத்தோன்னா அப்படி முன்னாடி போயிடும். ஸோ ஒரு நல்ல புல்லிங் பவரும் இருக்குது. அண்ட் நமக்கு அந்த ஒவ்வொரு நியூட்டன் ஆஃப் பீக் டார்க்கும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஹார்ஸ் பவரும் நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இன்ஜின் சூப்பராக இருக்குது. வண்டி வந்து நல்ல நிம்பிளாக இருக்குங்க. நிம்பிளாகவே இருக்குது. நமக்கு அந்த 230 கிலோ நம்ம நின்று தள்ள முடியல. ஆனால் வண்டி வச்சு லைட்டாக அப்படி விளாடி விளாடலாம், நல்லா வளைஞ்சு விளாடலாம். ஸோ நல்லா கொஞ்சம் நிம்பிளான ஒரு நல்ல ஹேண்ட்லிங் பைக்காக தான் இருக்குது. அப்படியே ஒரு ஓவர்டேக் எடுத்துடலாம். தேர்ட் கியர் பிக்கப் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக், இது சூப்பரான ஒரு பிக்கப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்பீட் பிரேக்கரை தட்டில் ஓரளவுக்கு நான் வேகமாக தான் வந்தேன், இருந்தாலும் செகண்ட் கியரில் வந்து நம்ம ஈஸியாகவே எடுத்துட முடியுது. ஸ்பீட் பிரேக்கர்லேயும் நமக்கு தட்டில் இங்கே இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. நம்ம அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலாம் 135 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வச்சு லடாக் போன பைக்ஸ் எல்லாமே இருக்குது நிறையுமே. பட் ஸ்டில் வந்து இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது இன்கேஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக பயப்படுறவங்க. அண்ட் சைலன்சர் தட்டுமான்னு கேட்டிங்கன்னா கார்னரிங்கில் நீங்கள் கொஞ்சம் ஓவர் அக்ரெசிவாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தட்டுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்ன புல் கொடுத்து பார்க்குறேன்.
மக்களே நான் பண்ணுற இந்த புல்லாக இருக்கட்டும், இந்த சின்ன ஹேண்ட்லிங் மனுவர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வண்டியோட பொட்டன்ஷியலை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரோட்டில் ட்ரை பண்ணாமல் ரோட்ஸை நம்ம சேஃப்டியாக ஓட்டணுன்றதுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிளான ரைடிங் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1. ஃபிஃப்த் கியரில் கிட்டத்தட்ட 110 வந்துருச்சு. நல்லாவே போகும். ஆக்சுவலாக இந்த இன்ஜின் வந்து க்ளோஸ் டு 170 கிட்ட ஓட்டின வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த வண்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன்னால நம்மளால் அவ்வளோ ஸ்பீட் போக முடியாது. எனக்கு 100க்கு மேலே போகிறப்போ இல்லை 100 தொடரப்போ வந்து சீட்டில் வந்து வைப்ரேஷன் நல்லாவே அடிக்குது. அது என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன்று இந்த ஆக்சசரிஸ் போட்ட இந்த சீட்னால கூட இருக்கலாம். ஏன்னா இந்த சிங்கிள் சீட்டுன்றது ஒரு ஆக்சசரியாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஜென்ரலாக நார்மலாக வர பைக் மாதிரி இது கிடையாது. மற்றபடி ரோட் மேனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதில்ல இந்த வண்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹாரன் கொஞ்சம் கோபத்தனமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு அந்த காரை இது பண்ணுறதுக்கு ஹாரன் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதில் மட்டும் இன்னும் கை வைக்காமல் இருந்தால் ராயல் என்ஃபீல்டு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா பெரிய பைக்ஸ்லாம் சின்ன ஹாரன் கொடுக்குறாங்க, சின்ன பைக்ஸுக்கு பெரிய ஹாரன் கொடுக்குறாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க மாற்றிக்கணும். மற்றபடி இந்த வண்டியோட ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடு வந்து பார்க்குறீங்க, சூப்பராகவே வந்து அவங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மேனர்ஸை நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு சின்ன இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர். இப்போ வந்த வழியில் ஒரு சின்ன கார்னர் இருந்தது. ஸோ அந்த கார்னரில் நம்ம வண்டியை விட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஒரு யூட்டன் அடிச்சுக்கிறேன். செக் பண்ணிட்டு பிக்கப் நல்லா இருக்குங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு பிக்கப்புக்காகவே இந்த வண்டி வாங்கலான்ற அளவுக்கு நமக்கு தோணும். பட் கண்டிப்பாக ஹீட் டெசிபேஷனாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து சிட்டியில் ஓட்டுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா கார்னரில் நல்லாவே கார்னர் சாய்க்கலாம். இன்னுமே உங்களுக்கு இந்த வண்டி எனக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பட் வந்து ரொம்ப சாய்ச்சோன்னா அந்த குரோமில் செய்யப்பட்ட அந்த சைலன்சர்ஸ் வந்து நல்லா தேஞ்சிடும். அது ஸ்க்ராட்ச் ஆகிறது நான் விரும்பல. அதனால் நான் ரொம்ப சாய்க்கலை. பட் இருந்தாலுமே நல்ல கார்னரிங் அப்போது எங்கேயுமே வந்து வண்டி முன்வீல் வந்து ஒரு மாதிரி போகிறதோ ஒரு பக்கமாக போகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. வண்டி நல்லாவே சூப்பராகவே சப்போர்ட் பண்ணுது. ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது. ஒரு ஒரு தேர்ட் கியரில் வந்து சடன் போல் கொடுத்தோன்னா சீட்லேருந்து என்னை தள்ளுது. மட்காட்டில் உட்காந்து ஓட்டி வேணுன்ற அளவுக்கு எனக்கு பயம் கொடுத்தது. பட் அந்தளவுக்கு சீட்டுமே நல்லா கிரிப்பியான சீட்டாக இருக்குது. சீட் கொஷனிங்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் வந்து நம்ம தூக்கி அடிக்கல, முதுகு உடைக்கிற மாதிரி நல்ல ஃப்ளஷ்ஷான ரைடும் தருது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபும் ரொம்ப சாஃப்ட்டும் இல்லாமல் சென்டர் செட்டாக ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ரைடை நமக்கு கொடுக்குது. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ஹேண்ட்லிங்கும் இந்த கிளாசிக் 650 சூப்பராகவே எக்ஸல் பண்ணுது அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டியோட ஒரு ஸ்ட்ரெச்சான ரைடோ ஒரு ஹைவே ரைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இந்த இன்ஜின் வச்சு நம்ம சிட்டியில் ஓட்ட முடியுமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கும். ஏன்னா வண்டி பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஈஸி ஹேண்டில்புளாக இருக்குது. அப்போ சிட்டிக்கு செட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதுவும் நான் சிட்டியில் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். அதுக்காக இப்போ சிட்டி ரைட் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதாவது சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து சிட்டிக்கு என்ட்ராகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு மூவபிளான டிராஃபிக், கொஞ்சம் நின்று போகிற டிராஃபிக்கும் இருக்குது, ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கும் இருக்குது. அந்த இடத்துல இந்த இன்ஜின் எப்படி இருக்குது அண்ட் இந்த வண்டியோட டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வண்டி நல்ல ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டியும் சூப்பராக இருக்குது, ஈஸி டு ஹேண்டிலாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஓட்டுறதுக்கும் நல்லா பெப்பியாகவும் இருக்குது. அதே சமயம் லீனியரான இதுலேயும் இருக்குது. ட்ராக்டபிலிட்டி வைஸில் கூட நான் 5வது கியரில் 6வது கியர் கூட போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்குறேன். 6வது கியரில் 40ல் கூட போகலாம். லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு இடிக்கிற மாதிரி லைட்டாக நமக்கு தெரியும். ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தெரியும். அதுக்கு மேலேயும் கம்மி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இடிக்குது. மற்றபடி 4th கியரில் 6th கியரில் நமக்கு ஒரு 40+ ஒரு 50ல் ஓட்டினா கூட ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே ரைட்டில் போயிட்டு இந்த கண்ணாடி இல்லாமல் ஓட்டுறதுன்றது தப்பாகவே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்களே மன்னிச்சுக்கோங்க கண்ணாடி இல்லாமல் ஓட்டுறதுக்காக. பட் எங்களுக்கு கொடுத்த வண்டி அப்படி தான் வந்துச்சு. ஸோ மற்றபடி இந்த சின்ன சின்ன ஹைவேஸில் ஓரளவுக்கு மூவபிளான டிராஃபிக்கில் வந்து ஹீட் டெசிபேஷன் நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் அடித்து ஓட்டினதுல நமக்கு நல்லா ஹீட் வந்துருக்கும். இப்போ மொட்டை வெயில் வேறு, சென்னை வெயில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ மே மாதம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. மே மாதத்தோட எஃபெக்ட்ஸு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. அதனால் நல்ல வெயில் தெரியுது. அதனாலே இந்த இன்ஜின் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுது எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் தாண்டிலும். பட் இந்த ஹீட் வந்து மேனேஜே பண்ண முடியாத ஹீட்டாக அப்படின்னு கேட்டால் பிட் ஆஃப் 50-50க்கு சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணவும் முடியுது, ஒரு சமயம் பண்ணவும் முடியல. மற்றபடி ஈஸியாக ஓகே ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. இப்போ அப்படியே நான் கொஞ்சம் ஒரு டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஓவர்டேக்ஸ்லாம் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். நான் 6th கியரில் தான் வச்சுருக்கேன். இத்தனைக்கும் ஓரளவு ரிலாக்ஸாக போகணுன்ட்டு.
6th கியரில் ஓவர்டேக் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். எஸ், ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல இது பண்ணிக்க கூடாது. ஓகே, அப்படியே கொஞ்சம் 5th கியரில் போயிட்டு அப்படியே 6th கியரில் ஷிஃப்ட் பண்ணிட்டு 6th கியரில் கொஞ்சம் நல்ல ஹாஃப் த்ராட்டிலுக்கு மேலே கொடுத்தா தான் வந்து நமக்கு நல்ல ஒரு புல் கிடைக்குது. கொஞ்சம் பார் த்ராட்டிலில் ஒரு மீடியமான த்ராட்டில் கொடுத்தா நமக்கு வந்து பெரிய லெவலில் புல் இல்லை. க்ரூசிங்கில் ஒரு இவ்வளோ ஸ்பீடில் நம்ம க்ரூஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு லைட்டாக த்ராட்டில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபுல் த்ராட்டில் இல்லைன்னா ஒரு ஹாஃப் த்ராட்டிலுக்கு மேலே இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா புல்லிங் கிடைக்குது. ஆர்பிஎம்ஸ் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா தெரியும். ஒரு 3000 4000 ஆர்பிஎம் தாண்டதுக்கப்புறம் தான் இந்த வண்டியோட அந்த ஒரு புல்லிங் பவரே நமக்கு நல்லா தெரியுது. இப்போது ஒரு சிக்னல் வருது, சிக்னல் க்ரீனில் இருக்குது. ஓகே, இன்கேஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா நமக்கு தெரியும். ரெட்டு விட்டுங்கன்னா நமக்கு தெரியும் இது எப்படி ஹீட்டு தாங்க முடியுமா முடியாதான்ட்டு. இந்த சிக்னல்னாலும் அடுத்த சிக்னல் நமக்கு எப்படினாலும் தெரிஞ்சிடும். ரைட். மற்றபடி இந்த சின்ன சின்ன பள்ளம், இந்த அண்டிலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக அப்படியே சோர் த்ரூ பண்ணிட்டு போகுது. அதாவது உள்ளே நம்மளை பெருசாக இப்படி அன்கம்ஃபர்டபுளாக வச்சுக்கல. ரொம்ப ஷார்ப்பாக ஒரு இடத்துல வேகமாக விட்டோம்னா மட்டும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். மற்றபடி வந்து இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சூப்பராக இருக்குது. நான் இன்னும் கூட இந்த பள்ளத்தில் இறக்கி கூட ஓட்டி காட்டுறேனே பாருங்களேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது, கம்போஸ்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஓவராக முது உடைக்கிற அளவுக்கு வலிக்கல. அங்கே ஒரு சிக்னல் வந்திருக்கு, அப்படியே கொஞ்சம் வேகமாக போகலாம். சிக்னலுக்கு கொஞ்சம் ஓடி போகிறேன். ஸோ அந்தளவுக்கு இருக்குது நம்ம நிலமை. ரைட். கொஞ்சம் நம்ம பம்பர் டு பம்பரில் இருக்கிற செனாரியோவே நினச்சிப்போமே. இப்போ நிற்கிறேன் பம்பர் டு பம்பர் செனாரியோவில். இந்த இடத்துலையும் ஹீட் நல்லா வருது, இந்த இடத்துலையும் ஹீட் நல்லா வருது, நல்லாவே வருது. ஓட்டுறப்போ அந்த ஹீட்டு இப்போ கிளம்புறப்போ கூட அந்த ஹீட் வந்து அப்படியே நமக்கு தெரியுது. லைட்டாக நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறப்போவே அந்த ஹீட் நல்லாவே நம்ம காலில் தொடையில் நல்லா தெரியுது. ஸோ உங்கள் தொடையெல்லாம் சிக்கன் ஃப்ரை ஆகும் கண்டிப்பாக. அது நம்ம சொல்ல முடியாது. அது இந்த இன்ஜினுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதுதான். ஹீட்டிங்கிறது இந்த பெரிய இன்ஜின்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து ஹைவேல நம்ம ஒரு கண்டினியூஸாக க்ரூஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக நமக்கு பாதிக்காது. அஃப்கோர்ஸ் ஹீட் இருக்கும், ஹீட் இல்லாத இன்ஜின் கிடையாது. பட் இவ்வளோ ஹீட் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதுன்றது இருக்கிற பிரச்சனை தான். ஸோ மற்றபடி இந்த கிளாசிக் 650 கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி ஓட்டுறதுக்கும் லைட்டாக கட் அடித்து ஓட்டணும் அப்படின்னு நினச்சா கூட, கட் அடித்து ஓட்டக்கூடாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஓவர்டேக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கூட சூப்பராகவே சப்போர்ட் பண்ணுது. ரைடர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு எவ்வளோ ஈஸியாக ஓட்டணும், நமக்கு டக்குன்னு ஒரு த்ராட்டில் கொடுத்தோம்னா வண்டி வந்து சூப்பராக பிக்கப் கொடுத்துட்டு போகுது. அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த கிளாசிக் 650. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த கிளாசிக் 650 பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன்.